கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அடிக்கடி சபைகளிலே சொல்லி போதகர்கள் அழைப்பு கொடுக்கறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏனென்றால் சபை விசுவாசிகள் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது நாம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்று ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்கிற மற்ற ஆராதனை கலந்து கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் நம்ம இருக்கிற சபையில் சபை கூடியவர்களை விட்டுவிடவே கூடாது. எவ்வளவுக்கு அவ்வளவு முயற்சி செய்து நாம் விட்டுவிடக்கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வேத பகுதி உணர்த்துகிறது பாருங்கள். ஆனால் இன்றைக்கு அநேகர் சின்ன சின்ன சாதாரண அற்ப காரணங்களை சொல்லி அதற்காக சபைக்கு வராமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ சபைக்கு வராமல் இருக்கிறத நாம் பார்க்கிற பொழுது வேதம் நல்லா தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அப்போது உலகத்தில் நடைமுறையில் நாம் பார்க்குறோம் பாருங்கள். யாராருக்கு எப்படி என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தெரியவே இல்லை. ஆண்டோடைய வருகை நாள் சமீபத்தில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அது நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. அப்போது நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். சமீபத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி சபைக்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்களா, சர்வசாதாரணமாக ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது, 2வது ஞாயிற்றுக்கிழமை வரதில்லை, அல்லது 2 ஞாயிற்றுக்கிழமை வருது, 3-4 வரதில்லை. இப்படிலாம் பழக்கங்களை நாம் பார்க்குறோம் பாருங்கள். இது தவறான ஒரு பழக்கம். இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உணர்த்துகிறது அதுதான். என்ன உணர்த்துகிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். பார்த்தீங்களா, இப்போ விட்டு விடுறவங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. அவங்க வரல, ஆனால் நாங்கள் வரல. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் வரல. குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் வரல பாருங்கள். அப்போது விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவும். இப்போது புத்தி சொல்லவில்லை என்று சொன்னால் பாருங்கள், எச்சரிப்பின் அந்த செய்தியை நாம் சொல்கிறதே கிடையாது. ஆகவே இந்த சபை கூடி வருதலை விட்டு விடுதல் ஒரு பாவம் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். அதற்கு அறிக்கை செய்து அதற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பது மாத்திரமில்லாமல் அந்த செயலை திரும்ப செய்யாமல் விட்டுவிட வேண்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட எபிரேயர் 10:25 படியாக நாங்கள் சபை கூடி வருதலை குறித்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை கேட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் எல்லா கூடிகளும் கலந்து கொள்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. கூடவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லி அவர்களையும் அழைத்து வர எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.